நீங்களும் பல ஆண்டா போராட்டம் நடத்திட்டே வரீங்க. எதிர்கட்சியாகட்டும் ஆளுங்கட்சியாகட்டும் தெரிவித்து வராங்க. ஆனாலும் கர்நாடக அரசு வந்து அணை கட்டுவதுடன் மும்முரமாக வந்து ஈடுபட்டு வருகின்றன. தொடர்ந்து அதுக்கான ஆயத்த பணிகள் வந்து ஈடுபட்டு தான் வருகின்றன. இது எப்படி பார்க்க? கர்நாடக விவசாயிகளும் தமிழக விவசாயிகளும் ஒன்று கூடி மேகதாட்டில் அணை கட்டினால் கர்நாடக விவசாயமும் அழிந்து போகும், தமிழ்நாடு விவசாயமும் அழிந்து போகும். எனவே தமிழ்நாடு அரசு ராசிமனையில் அணை கட்டி கொண்டால் கர்நாடகத்திற்கு தேவையான குடிநீரையும் எடுத்துக்கொள்ளலாம், தமிழ்நாட்டிற்கு விவசாயத்திற்கு பயன்படுத்தலாம். கடலில் கலக்கும் உபரி நீரை தடுத்து அணை கட்டுவதற்கு தமிழகத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று ஒன்று கூடி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். அந்த தீர்மான நகலை கர்நாடக விவசாயிகளும் கர்நாடக அரசிடம் கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த ஒற்றுமையை சீர்குலைக்கும் உள்நோக்கோடு அரசியல் லாப நோக்கோடு அந்த மாநில துணை முதலமைச்சர் நாளை மறுநாள் பதவியேற்கிற முதலமைச்சர் என்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மேகதாட்டில் அணை கட்டுவதற்கு சட்டவிரோதமாக முயற்சி எடுக்கும் DK சிவக்குமார் அவர்களை கண்டித்து இந்த முற்றுகை போராட்டத்தை துவங்கியிருக்கிறோம். ஏன் கர்நாடக அரசு வந்து முன்வைக்கக்கூடிய இது சட்டமன்றத்திலையும் அவங்க முன்னாள் முதல்வர் சித்தராமையா சொல்லியிருக்காரு, மழைக்காலங்களிலிருந்து செல்லக்கூடிய தண்ணீர் வந்து வீணாக வந்து கடல் போகுது, அதை வந்து நாங்கள் சேகரிக்க முயற்சி தான் ஈடுபடுறோம். அதே மாதிரி பெங்களூரு நகரின் குடிநீருக்காகவும் 400 மெகாவாட் மின்சார உற்பத்திக்காக தான் இந்த அணை வந்து கட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் இது வந்து தமிழக அரசு வந்து தொடர்ந்து இது வந்து அரசியல் செய்யுதுன்னு சொல்லி முன்னாள் முதல்வர் வந்து சட்டசபையில் தெரிவிச்சிருந்தார். அதே போல் நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருந்த DK சிவக்குமார் வந்து அதற்கான அலுவலகம் திறக்கப்பட்டு ஆயத்த பணிகளெல்லாம் அந்த ஆய்வு பணிகளெல்லாம் நடத்தியிருக்காங்க. இப்போது நாளைக்கு மறுநாள் அவர் வந்து சிஎம்மாக பதவியேற்க போகிறார். இது வந்து எப்படி போராட்டம் தடுக்க முடியுமா? அவர்களும் தொடர்ச்சியாக வந்து அணை கட்டியே தீர்வு என்ற குறிக்கோளில் வந்து இருக்காங்க. இது எப்படி பார்க்க? நீரும் காற்றும் ஒரு மாநிலத்திற்கு சொந்தமில்லை. இயற்கையை தடுத்து தமிழகம் நோக்கி ஓடக்கூடிய ஆற்றில் புதிய அணை கட்ட முடியாது என்பதை காவிரி நடுவர் மன்றம் உறுதிபட தெரிவித்திருக்கிறது. அதனை உச்ச நீதிமன்றமும் ஏற்றிருக்கிறது. மத்திய அரசும் அதனை அரசியலில் வெளியிட்டு செயல்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் சட்டவிரோதமாக நான் மின்சாரம் தயாரிக்கிறேன், குடிநீர் என்கிற பெயரில் அணையை கட்டி தமிழ்நாட்டை சுடுகாடாக்க முயற்சிக்கும் கர்நாடக அரசின் நடவடிக்கை சட்டவிரோதமாக அறிவிக்க வேண்டும். அவர்கள் தயாரித்திருக்கிற வரைவு திட்ட அறிக்கை நிராகரிப்பதற்கு மத்திய அரசு நீர்வள ஆணையமும் முன்வர வேண்டும். உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறது. மேகதாட்டில் அணை கட்டுவதற்கு வரைவு திட்ட அறிக்கை தயாரிப்பது அந்த மாநில அரசுடைய கடமை. அதுவே தயாரித்தாலே அணை கட்ட முடியும் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அணை கட்டுவது என்பது நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பின் சாராம்சத்தை பொறுத்தது. உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் அதை செயல்படுத்த வேண்டும். ஆனால் வரைவு திட்ட அறிக்கைக்கு மட்டும் நாங்கள் அனுமதி தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதுவே பாராளுமன்றத்தை ஜனநாயகத்தை கேலிக்குத்தாக்குகிறது. காரணம், பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தி இந்திய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையாக வாக்களித்து காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. உச்ச நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் கொண்ட அமைப்பாக சித்தகோஷ் முகர்ஜி தலைமையில் காவிரி நடுவர் மன்றத்தை பாராளுமன்றமே நிர்வகித்திருக்கிறது. சட்டத்தை நிறைவேற்றுகிற பாராளுமன்றம், அதனை நிறைவேற்றி செயலாற்றுவதை கண்காணிக்கக்கூடிய பாராளுமன்றம், அதனை கேலிக்குத்தாகிற வகையில் சித்தராமையாவும் DK சிவக்குமாரும் சட்டமன்றத்தில் பேசுவதே அரசியல் சாசனத்திற்கு முரணானது. பாராளுமன்ற ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக்குவது. எனவேதான் இந்த அணை கட்டுமான பணி என்பது கர்நாடக விவசாயிகள் எதிர்க்கிறோம். மேகதாட்டுக்கு எதிராக கர்நாடக விவசாயிகள் இருக்கிறார்கள், தமிழக விவசாயிகள் ஒன்று கூடி எதிர்க்கிறோம். 2 மாநில விவசாயமும் பாதிக்கப்படும், தமிழ்நாடு சுடுகாடாகும், 5 கோடி மக்களுடைய குடிநீர் ஆதாரம் பறிபோகும், 25 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாலைவனமாக மாறும் என்கிற அடிப்படையிலே தான் நாங்கள் உயிரை பணைய வைத்து 4 நூற்றாண்டு காலமாக தொடர்ந்து போராடி வருகிறோம். ஆனால் கர்நாடகாவில் அரசியல் லாபம் தேடுவதற்காக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சித்தராமையாவும் DK சிவக்குமாரும் தனது அரசியல் லாபத்திற்காக தமிழ்நாட்டையும் கர்நாடகாவையும் இன உணர்வை தூண்டுவதற்கும் ஒற்றுமையை சீர்குலைப்பதற்கும் சட்டத்தை அவமதிப்பதற்கும் முடிவெடுத்து செயல்படுவதை மத்திய அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது. DK சிவக்குமார் சித்தராமையா மீது இந்த அணை கட்டுவோம் என்று துணிச்சலோடு பூமி பூஜை போடுவேன் என்று அறிவிப்பு செய்கிற DK சிவக்குமார் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்வதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும். மத்திய அரசும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தொடர்ந்து தமிழக கன்னடர் ஒற்றுமையை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தி தான் கர்நாடகாவில் நுழைவோம், மேகதாட்டை தடுப்போம், அரசியல் சாசனத்தை பாதுகாப்போம், கர்நாடக தமிழர் ஒற்றுமையை ஒன்றுபடுத்துவோம் என்கிற அடிப்படையில் தான்
இந்த முற்றுகை போராட்டத்தை துவங்கியிருக்கிறோம். ஐயா, இப்போ நீங்கள் வந்து ராசி மணலில் வந்து தமிழக அரசு அணை கட்ட நடவடிக்கை எடுக்கணுன்றீங்க. ராசி மணலில் அதுக்குண்டான சாத்தியக்குழு இருக்கா? இங்கே ராசி மணலில் கட்டும்போது கர்நாடக விவசாயிங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்களா? கர்நாடக விவசாயிகள் ராசிமணல் பகுதியை பார்வையிட்டு 2024 நேரிலே மைசூரில் அமர்ந்து இரு மாநில விவசாயிகளும் ராசிமணலில் அணை கட்டினால் கர்நாடகா வலதுகரை காவிரியின் வலதுகரை கர்நாடகாவுக்கு சொந்தம் என்பதால் குடிநீருக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். தமிழ்நாடு பாசனத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளும். பாசனத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கு தமிழ்நாடு அணை கட்டிக் கொள்வதற்கு கர்நாடகம் அனுமதிக்க வேண்டும் என இரு மாநில விவசாயிகளும் ஒன்று சேர்ந்து நாங்கள் தீர்மானம் போட்டிருக்கிறோம். அதற்கு அடிப்படையான காரணம் கிருஷ்ணராஜ சாகரில் இருந்து 1000 மீட்டர் ஆழத்தில் அடர்ந்த வனப்பகுதியில் புலிகள் சரணாலயம் யானைகள் சரணாலயம் உள்ள பகுதியில் அணை கட்டினால் இயற்கை பாதிப்பு ஏற்படும். கிருஷ்ணராஜ சாகரில் தண்ணீர் தேக்குவதை கைவிட்டு குடிநீர் என்கிற பெயரில் பற்றாக்குறை காலங்களில் நீங்கள் மேகதாட்டுவில் அணையை தண்ணீரை தேக்குவதற்கு கொண்டு செல்வீர்கள். எனவே கிருஷ்ணராஜ சாகர் பாசன பகுதி பாலைவனமாக மாறும் என்பதை அவர்கள் உறுதிபட கர்நாடக விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தான் கர்நாடக தமிழக விவசாயிகள் ஒன்று சேர்ந்து ராசிமணலில் அணை கட்ட தமிழகத்திற்கு அனுமதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை 2 வருடங்களாக நாங்கள் முன்வைத்து வருகிறோம். ஆனால் அரசியல் லாபம் 2028 நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தாமல் ஊழல் முறைகேடு செய்துவிட்டு மக்களிடம் நான் மேகதாட்டில் அணை கட்டுவேன் என்று சொல்லி வாக்கு சேகரிப்பதற்காக அரசியல் லாப நோக்கோடு சிவக்குமார் எடுக்கும் நடவடிக்கையை தமிழகம் மன்னிக்காது, அதனை அனுமதிக்காது. கர்நாடக தமிழக விவசாயிகள் ஒன்று கூடி மேகதாட்டு வரைவு திட்ட அறிக்கை நிராகரிக்க மத்திய அரசு வலியுறுத்த இருக்கிறோம். ஒன்றுபட்டு மேகதாட்டு வரைவு திட்ட அறிக்கை நிராகரிக்க வலியுறுத்தி தான் இந்த முற்றுகையை நாங்கள் கர்நாடகாவுக்குள் நுழைவோம், மேகதாட்டை தடுப்போம் என்கிற வீர வசனத்தோடு எங்கள் உயிரை இழந்தாலும் மேகதாட்டை தடுத்தே தீர்வோம். இல்லை என்றால் எங்கள் தமிழ்நாடு சுடுகாடாகும், 25 லட்சம் ஏக்கர் பாலைவனமாக மாறும் என்கிற விவசாயிகளுடைய ஒத்த குரலோடு தான் இந்த உரிமை மீட்பு போராட்டத்தை துவங்கியிருக்கிறோம். கர்நாடகம் தமிழகம் இடையே 4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக போராட்டம் தீவிரமடைந்தது. 1990 பாராளுமன்றத்தில் பிரதமர் VP சிங் ஆட்சி காலத்தில் காவிரி நடுவர் மன்றம் பாராளுமன்றத்திலே அறிவிக்கப்பட்டது. பெரும்பான்மை வாக்கு அடிப்படையில் நடுவர் மன்றம் ஏற்படுத்தப்பட்டது. அந்த நடுவர் மன்றம் உச்ச நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் கொண்ட அமைப்பாக ஏற்படுத்தப்பட்டு அது 2007 இறுதி தீர்ப்பு வழங்கியது. இறுதி தீர்ப்பில் தமிழ்நாட்டில் நிலத்தடி நீரை கணக்கில் கொள்ளவில்லை. கர்நாடகம் நமக்கு வழங்குகிற தண்ணீர் குறைவு என்று தமிழ்நாடும், கர்நாடகம் தமிழ்நாட்டில் நிலத்தடி நீரை கணக்கில் கொள்ள வேண்டிய என்று கொள்ளவில்லை என கர்நாடக அரசும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் சொன்னார்கள், நடுவர் மன்றம் உச்சநீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் கொண்ட அமைப்பு, எனவே நடுவர் மன்ற தீர்ப்பை மேலாதிக்கம் செய்வதற்கு உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை. இது பாராளுமன்றத்திலேயே சட்ட அங்கீகாரத்தோடு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் மறுசீராய்வு மனுவை நீங்கள் நடுவர் மன்றத்தில் தான் கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து தள்ளுபடி செய்தது. அதற்கு பிறகு நடுவர் மன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. எல்லா கணக்கீடுகளும் செய்யப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டதாக நிராகரிக்கப்பட்டது. இதற்கிடையில் 2013 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு பொறுப்புக்கு வந்த பிறகு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை அரசிதழில் வெளியிட சொல்லி வழக்கு போட்டார்கள். அந்த வழக்கு தீர்ப்பின் அடிப்படையில் நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பும் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு மத்திய அரசு அரசிதழில் வெளியிட்டு அரசாணை வெளியிடப்பட்டு செயல்பாட்டில் இருக்கிறது. இந்த நிலையில் நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பில் உறுதிபட தெரிவித்திருக்கிறது, நீர் காற்று எந்த மாநிலமும் சொந்தம் கொண்டாட முடியாது. தமிழகத்தை நோக்கி செல்லக்கூடிய காவிரி ஆற்றில் குறுக்கே நீங்கள் அணை கட்டுவதற்கு அனுமதி இல்லை என கொள்கை பூர்வமாக உத்தரவிட்டிருக்கிறது. ரைப்பேரியன் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய கீழ்ப்பாசன விவசாயிகள் உரிமைக்கு புறம்பாக அணை கட்டக்கூடாது என்றவே தெளிவுபடுத்தியிருக்கிறது. இதனை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் 2018 மத்திய நீர்வள ஆணையம் தேவையில்லாமல் சட்டத்திற்கு புறம்பாக மேகதாட்டு அணை கட்டுவதற்கான வரைவு திட்ட அறிக்கை தயார் செய்வதற்கு அனுமதி கொடுத்தது. இந்த அனுமதி தவறு என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. 2 வழக்குகள் தொடரப்பட்டது. நானும் என் பெயரில் தமிழக காவிரி விவசாய சங்கத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். இந்த வழக்குகள்
அனைத்தும் சென்ற 2025 நவம்பர் மாதம் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதற்கு மறுசீராய்வு மனுவை போட்டார்கள். அதுவும் கடந்த வாரம் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அப்பொழுது உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் சொல்லியிருக்கிறார்கள், வரைவு திட்ட அறிக்கை தயார் செய்வது கர்நாடகத்தின் உரிமை, எனவே அதை தடை செய்ய முடியாது. அணை கட்டுமானம் என்பது வேறு, அது சம்பந்தப்பட்ட மாநிலங்களில் அனுமதி இல்லாமல் அணை கட்ட முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தி தள்ளுபடி செய்திருக்கிறது. இந்த நிலையில்தான் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணாக கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் நாளைய மறுநாள் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிற டி.கே. சிவக்குமார் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில், பாராளுமன்ற ஜனநாயகத்தை கேலிக்குத்தாக்கும் வகையில், காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பை முறியடிக்கும் வகையில் நான் பூமி பூஜை போட போகிறேன், மேகதாட்டு அணையை கட்டப்போகிறேன் என்று அவர் சவால் விடுவது அரசியலமைப்பு சட்டத்திற்கே சவால் விடுகிறார். நீதிமன்றத்தை அவமதிக்கிறார். மத்திய அரசு வேடிக்கை பார்க்க கூடாது. மத்திய அரசு அவரை அனுமதிக்க கூடாது. அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும். கர்நாடக தமிழக ஒற்றுமையை சீர்குலைக்க முயற்சிக்கிறார். மேகதாட்டில் அணை கட்டக்கூடாது என்று தமிழக விவசாயிகள் மட்டுமல்ல, கர்நாடக விவசாயிகளும் ஒன்றிணைந்து அமர்ந்து பேசி கிருஷ்ணராஜசாகருக்கு கீழே 1000 மீட்டர் பள்ளத்தில் அடர்ந்த வடப்பகுதியில் நீங்கள் அணை கட்டினால் கர்நாடக விவசாயம் அழிந்து போகும். எனவே ராசிமணலில் தமிழகம் அணை கட்டி கொள்ளட்டும். பெங்களூருக்கு குடிநீருக்கு வலதுகரை கர்நாடகத்துக்கு சொந்தம் என்பதால் நீங்கள் தண்ணீரை பெங்களூருக்கு எடுத்து செல்லலாம் என்று தீர்மானம் போட்டு அந்த தீர்மானத்தை கர்நாடக விவசாயிகள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் டி.கே. சிவக்குமார் மக்கள் செல்வாக்கை இழந்துவிட்டு இன்றைக்கு வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு மக்கள் சித்தராமையாவுக்கு வாக்களித்ததை முறியடித்துவிட்டு இன்றைக்கு அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று மேகதாட்டு அணை கட்டப்போகிறேன் என்று சொல்கிறார். இனவெறியை தூண்டுகிறார். தமிழக கர்நாடக ஒற்றுமையை சீர்குலைக்க முயற்சி எடுக்கிறார். இதனை மத்திய அரசு வேடிக்கை பார்க்க கூடாது என்றுதான் இன்றைக்கு கர்நாடக மேகதாட்டு பகுதியை முற்றுகையிடுவதற்கு வந்திருக்கிறோம். தமிழக போலீசார் எங்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். எங்களை கர்நாடக நுழைய அனுமதிக்கவில்லை. தமிழக அரசு நான் கேட்டுக்கொள்வது, டி.கே. சிவக்குமார் மீது உடனடியாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டும். தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் போடப்பட்டிருக்கிற வழக்கு விரைந்து விசாரணைக்கு வர வேண்டும். ஜூன் மாதம் உச்சநீதிமன்றம் திறப்புக்கு பிறகு அவசர வழக்கு தாக்கல் செய்து சிவக்குமார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிவக்குமார் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் சிவக்குமார் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயை சிறுமைப்படுத்தும் விதமாக பேசுகிறார். அறிவற்ற முறையில் அவர் வழக்கு தொடர்கிறார். மேகதாட்டை எதிர்க்கிறார். அனுபவம் இல்லாமல் எதிர்க்கிறார் என்றெல்லாம் வசைபாடுகிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எனவேதான் நான் தமிழ்நாடு முதலமைச்சரை கேட்கிறேன், உடனடியாக விவசாயிகள் அரசியல் கட்சி கூட்டத்தை, அனைத்து கட்சி கூட்டம், விவசாய அமைப்புகளை இணைத்து கூட்டி விரைவில் அடுத்த கட்ட நடவடிக்கையை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம். எங்கள் போராட்டத்தையும் தீவிரப்படுத்துவோம். தேவையானால் டெல்லியில் நீர்வள ஆணையத்தையும் முற்றுகையிடுவோம், பாராளுமன்றத்தையும் முற்றுகையிடுவோம். எங்கள் உரிமையை காக்காமல் நாங்கள் அழிந்து போவோம். மேகதாட்டு அணை கட்டினால் தமிழ்நாடு சுடுகாடாகும். 25 லட்சம் ஏக்கர் பாலைவனமாக மாறும். சென்னை உட்பட 11 மாநகராட்சிகளை உள்ளடக்கிய 32 மாவட்டங்கள், 5 கோடி மக்களுடைய குடிநீர் ஆதாரம் பறிபோகும். உணவு உற்பத்தி அழியும். எனவே மேகதாட்டில் அணை கட்டுவதை வேடிக்கை பார்க்க கூடாது, தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி மேகதாட்டு முற்றுகையிட வந்திருக்கிறோம். மேகதாட்டு அணைக்கு தொடர்ந்து முயற்சியை தடுத்து வருகிறோம். சட்ட போராட்டத்தை நடத்தி வருகிறோம். உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்ட வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மறுசீராய்வு மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் புதிதாக பொறுப்பேற்க இருக்கிற டி.கே. சிவக்குமார், நான் மேகதாட்டு அணை கட்டுவதற்கு பூமி பூஜை போடுவேன் என்று பகிரங்கமாக செய்தியாளர் அறிவித்திருக்கிறார். இதனை கண்டித்துதான் இன்றைக்கு இந்த முற்றுகை போராட்டத்தை நாங்கள் தீவிரப்படுத்தியிருக்கிறோம். நாங்கள் கர்நாடக தமிழக விவசாயிகள் விரைந்து ஒன்று கூட இருக்கிறோம். விரைவில் ராசிமணல் பகுதியை பார்வையிட இருக்கிறோம். மேகதாட்டு அணை கட்டுவதை கைவிட்டு ராசிமணல் அணை கட்டுவதற்கான ஒட்டுமொத்த தீர்மானமாக மீண்டும் நிறைவேற்ற இருக்கிறோம். இதனை மத்திய அரசுக்கும் அளிப்போம், உச்சநீதிமன்றத்துக்கு தெரிவிப்போம், காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு தெரிவிப்போம். காவிரி மேலாண்மை ஆணையம் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் செயல்படுகிறது. அந்த ஆணையம் இந்த வரைவு திட்ட அறிக்கையை கொடுத்ததை நிராகரித்து இருக்கிறது. ஆனால் சட்டத்திற்கு புறம்பாக மத்திய அரசுடைய நீர்வள ஆணையம் எப்படி இதற்கு அனுமதி கொடுத்தது? மிகப்பெரிய சட்ட நெருக்கடி ஏற்பட்டிருக்க இந்தியாவில் அரசியல் சட்ட நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற ஜனநாயகமே கையிலுக்குத்தாய் இருக்கிறது. எனவே பிரதமர் மோடி அவர்களே,
உங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்தை பாலைவனமாக்குவதற்கு, சட்டவிரோதமாக அணை கட்டுவதற்கு நீங்கள் வேடிக்கை பார்க்கக்கூடாது, தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம்.